பாரத ரத்னா விருதுகள் தற்போது அதிக எண்ணிக்கையில் வழங்கப்பட காரணம் என்ன? சத்தியம் சர்வே முடிவுகள் வெளியீடு. நாடாளுமன்ற தேர்தலுக்காகத்தான் என்று 77% பேர் கருத்து. தேச தலைவர்களை கௌரவிக்க என 12% மக்கள் கருத்து. காவிரி டெல்டாவில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதிதாக எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். அடிப்படை வசதிகள் இன்றி அவசர கதியில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு அரசு திறந்து வைத்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பணிகள் முழுமையாக முடிவடையும் முன்பே கலைஞர் பேருந்து நிலையம் என ஸ்டிக்கரை ஒட்டி தமிழக அரசு திறந்துள்ளது. உணவு, தங்குமிடம் போன்ற அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தருமாறும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கோவையில் மை-3 ஆட்ஸ் நிறுவனர் கைது. காவல் ஆணையரிடம் புகார் அளிக்க வந்த நிலையில் 150க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் கைது. மதுராந்தகம் அருகே ஏற்பட்ட விபத்து காரணமாக கிளாம்பாக்கத்திற்கு பேருந்துகள் வருவதில் தாமதம். பேருந்து பற்றாக்குறை இல்லை என போக்குவரத்து துறை விளக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குறைபாடுகளை களையவில்லை என்றால் போராட்டம். தமிழக அரசுக்கு அண்ணாமலை எச்சரிக்கை. வேலூரில் பாஜக கூட்டணியில் புதிய நீதி கட்சி போட்டி. தாமரை சின்னத்தில் போட்டி என ஏசி சண்முகம் அறிவிப்பு. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும். மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். திண்டுக்கல்லில் பூக்களின் விலை கிடுகிடுவென அதிகரிப்பு. மல்லிகைப்பூ 1 கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் கோவை, நெல்லை உள்ளிட்ட 27 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. கோவையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். சென்னையில் தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக நாளை 44 மின்சார ரயில்கள் ரத்து. கடற்கரை செங்கல்பட்டு இடையே பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை ரயில் சேவை கிடையாது என அறிவிப்பு. மீனவர் பிரச்சினை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி மக்களவையில் திமுக எம்பிக்கள் முழக்கம். இரு அவைகளிலும் இருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு. குடியுரிமை சட்ட திருத்த அறிவிப்பு ஆணை தேர்தலுக்கு முன்பு அமலுக்கு வரும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் வட்டி விகிதம் 8.25% உயர்வு. நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்ததும் சந்தாதாரர்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் புஞ்ச் பகுதியில் பனிப்பொழிவு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் பனிக்கட்டிகளை வீசி விளையாடி உற்சாகம். மேற்கு வங்கத்தில் பெண் கைதிகள் கர்ப்பம் தரிக்கும் விவகாரம் அதிகரிப்பு. சிறைகளில் நிலைமையை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தான் பொதுத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. ஆட்சி அமைக்க ஆதரவு திரட்டுகிறார் நவாஸ் ஷெரீப். இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளிலும் இருந்தும் விராட் கோலி விலகல். தனிப்பட்ட சொந்த காரணங்களுக்காகவே விராட் கோலி விலகியுள்ளதாக பிசிசிஐ விளக்கம். ஊடகங்கள் எந்த ஒரு வதந்தியையோ யூகங்களையோ பரப்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள். மரியாதையும் விசுவாசமும் கட்டளை போடுவதால் மட்டும் கிடைத்து விடாது. MS தோனி கருத்து. விராட் கோலி, ராஜ் டேலர் வரிசையில் சாதனை பட்டியலில் இணைந்தார் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர். T20 ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் 100 போட்டிகளுக்கு மேல் விளையாடி சாதனை.